இன்றைக்கி வந்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு அழைச்சிருக்கேன். இந்த விருப்ப மனுவினுடைய நேர்காணலுக்காக தலைவர் வந்து எங்களை இன்றைக்கி அழைச்சிருக்காரு. நேர்காணலில் நாங்கள் கலந்துக்கிறது வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிற அந்த பயம் மனசில் இருக்குது. ஏன்னா என்ன கேட்பார் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எங்களுடைய தொகுதிகளை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்னு சொல்லி தயாராக இருக்கும். முதுகுளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3,10,10 ஓட்டு, அதாவது 3,11,000 ஓட்டுகள் இங்கே இருக்கிறது. இங்கே வந்து அதிகமாக முக்குளத்தூர் மக்களும் இஸ்லாமிய மக்களும் பல்லரின மக்களும் இங்கே அதிகமாக இருக்காங்க. இவர்களுடைய வாக்குகளை நான் பெறுறதுக்கு தகுதியானவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு தலைவருக்கு சொல்லியிருக்கேன்னா, சமீபமாக சென்ற ஆண்டு வெளிவந்த தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் படத்தில் நான் வந்து ஐயா தேவரா நடிச்சிருக்கேன். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து பசும்பொன் ஐயா வாழ்ந்த இடமான அந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு அங்கே வாய்ப்பு கேட்டிருக்கேன். பட் கொடுக்கறது தலைவருடைய விருப்பம். கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றியை தலைவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்பேன். என்னால் முயன்ற அனைத்து உதவிகளையும் கழகத்திற்கு என்னால் முயன்றதை அனைத்து நான் செய்வேன். இந்த வாட்டி எனக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிச்சயமாக இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு அளிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நானும் லாஸ்ட் டைம் வந்து எம்பிக்கும் ட்ரை பண்ணேன். எனக்கு வாய்ப்பு அப்போ தரேன்னு சொன்னாங்க. பட் அடுத்த வாட்டி பார்க்கலான்னாங்க. இந்த வாட்டி எம்எல்ஏக்கு நான் கேட்டிருக்கேன். முதுகுளத்தூர் தான் குறிப்பாக நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நான் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அதனால் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன். என்னை தெரியாத முக்குளத்தூர் மக்களே இருக்க மாட்டாங்க. தென் தமிழகத்தில் வந்து எனக்கு தெரியாத மக்களே இருக்க மாட்டாங்க. அது போக இன்றைக்கி வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கழகத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால அவருடைய ஆதரவு மிகப்பெரிய பலமாக எனக்கு இருக்கும். ரெண்டாவது, கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர்களுடைய அவருடைய ஆட்சியில் நடந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கிறதுனால இந்த வெற்றி வந்து எளிதாக எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வாய்ப்பு கொடுத்தா மாபெரும் வெற்றியை ஈட்டி தருவேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். 2 தொகுதிக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, எது கிடைச்சா நல்லா இருக்கும்? இல்லை, நான் 2 தொகுதிக்கு போட்டிருக்கேன். முதுகுளத்தூர் ஒன்று, ராமநாடு ஒன்று போட்டிருக்கேன். பட் எனக்கு முதுகுளத்தூர் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய டிஓட்டியாக இருக்கிறதுனாலையும் அவருடைய கொள்கைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் வரமாக எனக்கு கிடச்சிருக்கிறதுனாலே அந்த தொகுதியிலே நான் போட்டின்னு விரும்பலை. ஏன்னா பசும்பொன் வந்து முதுகுளத்தூர் தொகுதியில் இருக்குது. அதனால் அங்கே கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி, அது போக இஸ்லாமிய மக்களும் முக்குளத்தூர் மக்களும் அதிகமாக வாழக்கூடிய தொகுதியாக இருக்கிறதுனால எனக்கு நல்லா இருக்கணும். முதுகுளத்தூர் மட்டும் தான் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓபிஎஸ் வரவேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருவீங்களா? அப்போ வந்து சொல்லியிருந்தீங்க வந்து திமுக பலன்ட்டு. இப்போ சப்போஸ் இடம் கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் காலப்படியாச்சுங்களா? 100% ஆற்றுவேன். இதுக்கு உண்டான கடிதத்தை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து தென் தமிழகம் முழுவதும் என்னை வந்து தேவரை பின்தொடரக்கூடிய அனைத்து மக்களும் என்னை வந்து பின்தொடர்ந்துட்டுருக்காங்க. எனக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கழகத்திற்காக நான் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கேன். தென் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் போக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே தான் ஐயா ஓபிஎஸ் ஐயா கிட்டே நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பு கொடுக்கலன்னா தேர்தல் சுற்றுப்பயணத்துக்காக எனக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா? இல்லை, ஓபிஎஸ் எனக்கு பிரச்சாரம் பண்ணுவார். நான் அவருக்கு போய் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து சேர்ந்தது வந்து தென் தமிழக மக்கள் மத்தியில், குறிப்பாக முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தும். இப்போ திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்கள் போராடலாம் உங்களோட? இல்லை சார், இந்த நிமிஷம் வரலாம் திமுக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாமே போக போக என்ன டப்பு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் சார். எந்த டப்பு கொடுத்தாலும் கழக ஆட்சி மீண்டும் தொடரும். மீண்டும் தலைவர் தான் முதலமைச்சராக வரணும்னு தான் நாங்கள் எல்லாம் ஆசைப்படுறோம். பொதுமக்களும் அதை ஆசைப்பட்டுருக்காங்க. சமீபத்தில் விஜய் பிரபாகர் ஒரு போட்டிருக்காரு. 234 லட்சம் 215 லட்சம் போட்டிருக்காரு. யார் போட்டு? விஜய் பிரபாகர். விஜய் பிரபாகர்னா கேப்டன் என்னன்னு போட்டிருக்காரு சார்? 234 லட்சம் ஆனால் 215 லட்சம் போட்டிருக்காரு. இல்லை, அதுக்கு மேலேயே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களும் நம்ம கூட்டணியில் தானே இருக்காங்க. கேப்டன் நம்ம கூட்டணியில் இருக்காங்க. நிச்சயமாக தலைவர் சொல்கிறது தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.